கௌரவ யோகேஸ்வரன் அவர்கள், உங்களுக்கு 7 நிமிடங்கள். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கடந்த 21/4/2019 ஞாயிற்றுக்கிழமை 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீதும் 4 சுற்றுலா விடுதிகள் மீதும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் மிலேச்சத்தனமாக நடாத்தப்பட்ட அந்த தாக்குதலை மிகவும் வன்மையாக கண்டிப்பதோடு அதன் காரணமாக 359 பேர் இறந்திருக்கின்றனர், 500க்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்ற நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இந்த துன்பியல் சம்பவம் நடந்துள்ளதை நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தின் சியோன் தேவாலயத்தில் காலை வேளையிலே இயேசு பிரானின் அந்த பிறந்த நினைவு தினமாக, உயிர்த்தெழுந்த நினைவு தினமாக அவர்கள் கருதி சென்ற அந்த நாளிலே ஞாயிற்றுக்கிழமை என்றபடியினால் சிறார்கள் காலை வேளையிலே சென்று அங்கு அவர்கள் நடனமாடி அதை சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சொற்ப வேளையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்று அங்கு பெருந்துன்பியலாக கிட்டத்தட்ட 30 பேர் மட்டில் இறந்திருக்கின்றார்கள், 26 பேர் சடலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, 65 பேர் காயப்பட்டிருக்கின்ற நிலைமை மட்டக்களப்பில் நடந்தது. நாங்கள் நேரடியாக சென்று வைத்தியசாலையில் பார்த்தபோது இதுவரை என்ற வாழ்க்கையில் காணாத துன்பத்தை அனுபவித்தேன். மிகவும் மோசமான நிலையில், கருகிய நிலையிலே அந்த உடல்கள் காணப்பட்டன. இந்த கொடூரமான துன்பியலை செய்த இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த சபையில் குரல் கொடுக்க விரும்புகின்றேன். இதிலே குறிப்பாக காட்டப்பட்டிருக்கின்றது தௌஹீத் ஜமாத் அமைப்பு, அதே போன்று ISIS தீவிரவாத அமைப்புகள் சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தௌஹீத் ஜமாத் அமைப்பின் பிரதிநிதி அவர் காத்தாங்குடியில் பிறந்து வளர்ந்தவராக காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த சபையின் கவனத்திற்கு ஒன்றை நான் கொண்டு வர விரும்புகின்றேன். கடந்த 19ஆம் தேதி காத்தாங்குடிக்கு அருகாமையில் இருக்கின்ற, காத்தாங்குடியைச் சேர்ந்த ஒரு பகுதியாக இருக்கின்ற எங்களது அந்த காத்தாங்குடியைச் சேர்ந்த பகுதியிலே ஒரு மோட்டார் வாகனத்திலே குண்டு வெடிப்பு நடைபெற்றது. அதுதான் முதலாவது அங்கு அந்த ரயில் பார்த்த ஒரு சம்பவமாகும். ஆனால் அந்த சம்பவம் நடந்ததன் பின் அது சார்பாக போலீசாரோ அல்லது அதன் ஆளுநராக கிழக்கு மாகாணத்திற்கு இருப்பவரோ எந்த நடவடிக்கைகளையும் தீவிரமாக மேற்கொள்ளவில்லை. அவ்வாறு அவர்கள் மேற்கொண்டிருந்தால் இந்த துன்பியல் சம்பவங்களை எல்லாம் நாங்கள் குறைத்திருக்கலாம். அது மாத்திரமின்றி இங்கு பார்க்கும்போது இவ்வாறான துன்பமான சம்பவம் வருவதற்கு முன்பே இது சார்பான விடயங்கள் அரசாங்கத்தில் பரிமாறப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டு புலனாய்வு மூலம் தகவல் வந்ததாகவும் 4ஆம் தேதி 4ஆம் மாதம் அது தவிர அது சிலரிடம் அமர்த்தப்பட்டதாகவும் நாங்கள் அறிகின்றோம். ஆனால் இந்த நாட்டின் ஜனாதிபதி தெரியாது என்று கூறுகின்றார், பிரதமர் தெரியாது என்று கூறுகின்றார், அமைச்சர்கள் சிலருக்கு அவர்களது பாதுகாப்பு தரப்பினர் கூறியதாக சொல்லுகின்றார்கள். அது தவிர சில அமைச்சர்கள் தங்களது ஆட்களை அந்த கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று தடுத்ததாகவும் கூறுகிறார்கள். அப்படியாக இருந்தால் இது ஏற்கனவே பலருக்கு தெரிந்திருக்கின்றது. இந்த நாட்டின் அரச புலனாய்வு பிரிவு யாரின் கீழ் இயங்குகின்றது? ஆனால் எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரிகின்ற பல விடயங்கள் அரசாங்கத்தில் இருப்பதற்கு தெரியாமல் இருக்கின்றது. அதுதான் உண்மை. ஆகவே இதை சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். இந்த நாட்டின் புலனாய்வு துறை கடந்த காலங்களிலே எங்களை மேவு பார்ப்பதில் ஆர்வம் காட்டியவர்கள் ஏன் இந்த விடயங்களில் ஆர்வம் காட்டவில்லை என்று தமிழீழ விடுதலை புலிகள் செய்யாத அளவிற்கு பாரியமான துரோக செயல் நடைபெற்றிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் இந்த நாட்டின் அரசியல் உரிமைக்காக, தங்கள் உரிமைக்காக போராடினார்கள். அதன் மூலம் அவர்கள் பொதுமக்களை இலக்கு வைக்கவில்லை, அரசாங்கத்தையும் அரச படைகளிலும் மீது இலக்கு வைத்தார்கள். ஆனால் இன்று பாரிய பொதுமக்கள் மீது இலக்கு வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்று கூட யாழ்ப்பாணத்தில் இஸ்லாமிய மக்கள் தாக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் யாழ்ப்பாணத்தில் இருந்து இஸ்லாமிய மக்களை தமிழீழ விடுதலை புலிகள் வெளியேற்றினார்கள். இதுதான் உண்மை. ஆனால் இன்று பொதுமக்கள் பலவாறு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பலவிதமான பிரார்த்தனைகள் நடைபெறுகின்றன. பௌத்தர்களுக்கான ஒரு பிரார்த்தனை, பௌத்த கிறிஸ்தவர்களுக்கு பிரார்த்தனை, அதே போன்று தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு பிரார்த்தனை. ஆனால் தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு பிரார்த்தனை நடைபெறும் போதுதான் இது நடைபெற்றிருக்கிறது. ஆகவே தமிழர்களை மையமாக கொண்டு இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கிறது. காத்தாங்குடியிலும் அந்த தௌஹீத் ஜமாத் அமைப்பு இருப்பதாக நான் அறிகிறேன். ஆகையால் மன்னிக்க வேண்டும், ஒரு நிமிடம் தேவை.
காத்தாங்குடியிலும் அந்த தௌஹீத் ஜமாத் அமைப்பு இருக்கிறது. உடனடியாக அங்கு விசாரணை செய்ய வேண்டும். ஆனால் அங்கு அமைப்பு இருப்பது அந்த ஆளுநருக்கு, கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் தெரிந்திருக்கின்றது. அவர்கள் தீவிரமாக செயற்பட்டதையும் அவர் அறிந்திருக்கின்றார். ஆனால் அவர் ஏன் முன்பு தெரியப்படுத்தவில்லை? அவர் அரசாங்கத்தில் பல பதவிகளில் இருந்தவர், பல அமைச்சு பதவிகளில் இருந்தவர், பிரதி அமைச்சர், ராஜாங்க அமைச்சராக இருந்தவர், தற்போது ஆளுநராக இருக்கின்றார். இவ்வாறான நிலையில் ஏன் இதை தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுக்கவில்லை? ஆகையால் சகலரையும் விசாரிக்க வேண்டும். அதே தவிர தமிழ் மக்களுக்கும் பூரண பாதுகாப்பு வேண்டும். நாங்கள் இன்று எங்கள் மக்கள் பயந்த நிலையில் இருக்கின்றார்கள். ஆகவே இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் விசாரிக்கப்பட வேண்டும். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இன்னும் ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது. ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சை மாத்திரம் வைத்துவிட்டு சட்டம் ஒழுங்கு அமைச்சை எதிர்க்கட்சி தலைவர் பக்கமாக கொடுக்க வேண்டும். தங்களது அரசியல் பாதுகாப்பு அமைச்சு உரியவர்களிடம் வழங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.